முக்கிய செய்திகள். நாளை தபால் வாக்குகள் தான் முதலில் எண்ணப்படும் என்று சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறும் நிலையில் வாக்கு எண்ணும் மையங்களில் தடையில்லா மின்சாரம் வழங்க தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் இன்று 36 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 352 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 53,328 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 70 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளி 97 ரூபாய் 30 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களின் 101வது பிறந்தநாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதி அவர்களின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். தமிழகத்தில் உள்ள வங்கிகளுக்கு மேற்கண்ட இந்த 8 நாட்கள் ஜூன் மாதத்தில் விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கோடை சீசனை கொண்டாடுவதற்காக நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 2 மாதங்களில் 7,03,362 சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் மே மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் 1,73,000 கோடியாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 2ஆம் தேதி அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் ஆகிய வடகிழக்கு மாநிலங்களில் பேரவைத் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் மே மாதத்தில் 84,21,000 பேர் பயணம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கோடை மழை இயல்பை விட 19% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நேற்று மாலை 3 மணி அளவில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார். சென்னை எழும்பூரிலிருந்து திருநெல்வேலி, நாகர்கோவிலுக்கு இயக்கப்படும் சிறப்பு ரயில்கள் ஜூன் மாத இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லியில் உள்ள தீகார் சிறையில் நேற்று சரணடைந்தார். செல்போன் மற்றும் ஆவணங்களுடன் டிடிஎஃப் வாசன் அவர்கள் இன்று ஆஜராக வேண்டும் என்று காவல்துறை அவருக்கு சம்மன் அனுப்பியுள்ளது. தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்காக 2,31,000 பேர் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் 65 வயது முதியோர் 30 நிமிடத்தில் தரிசனம் செய்ய தேவஸ்தானம் ஏற்பாடு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருச்சி சந்திப்பு ரயில் நிலையத்தில் பயணிகளின் வசதிக்காக நவீன ஏசி கட்டண தங்குமிடம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிளாசிக்கல் செஸ் போட்டியில் சாதனை படைத்த பிரக்ஞானந்தா அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அரசு கணினி சான்றிதழ் தேர்வு ஆகஸ்ட் 3 மற்றும் 4 ஆகிய தேதிகளில் நடத்தப்படும் என்று தொழில்நுட்ப கல்வித்துறை அறிவித்துள்ளது. சென்னையில் வாக்கு எண்ணும் பணியில் 1430 அலுவலர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகர பேருந்துகளில் மின்னணு டிக்கெட் இயந்திரங்கள் ETMகள் முறையில் செயல்பாட்டுக்கு வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் பாஜக கூட்டணி 350 இடங்களிலும், இந்தியா கூட்டணி 130 இடங்களிலும், இதர கட்சிகள் 40 இடங்களிலும் வெற்றி பெற சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இந்தியா கூட்டணி 295 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என்று இந்தியா கூட்டணி கட்சியின் ஆலோசனைக்கு பிறகு தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். UPSC தேர்வு வருகின்ற 5, 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையங்களில் சுமார் 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.